சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் படும் கஷ்டங்களை நினைத்து நீ மனம் வருந்தாதே. பாதி என்னோடு நீ கடந்து வந்துவிட்ட பிறகு மீதியை உனக்கு நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் உனக்கான பாதையில் உள்ள தடைகளை அத்தனையும் அகற்றிவிட்டு இந்த சாயானவர் நான் யார் என்பதை முழுமையாக நிரூபிக்க வந்திருக்கின்றேன். உன் கஷ்டத்தில் எல்லாம் முடிவு காலத்தை கட்டி உன் வாழ்வில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவதற்கு வந்திருக்கும் பொழுது இனி பெரும் மகிழ்ச்சிக்கான காரணம் உனக்காக வரவேற்க இங்கு காத்திருக்கின்றது. இனி உன் கஷ்டங்களை கடப்பதற்கு நான் துணையாக இருப்பேன். நீ விரும்பியவர்கள் உன் வசம் வரப்போகிறார்கள். பிரிந்து போனவர்களை பற்றி நீ மனம் வருந்தாதே. பிரிந்து போனவர்களாகவே இறந்து விடுவார்களோ என்று தானே நீ எண்ணிக்கொண்டிருந்தாய். பிரிந்து போனவர்கள் உன் வாழ்க்கையில் நலனை கருத்தில் கொண்டு உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்து மனம் வருந்தாது. உன் கவலைகளை எல்லாம் என் காதில் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இருப்பதற்கு இங்கு கற்றுக்கொள். எவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்து விட்டாய். அந்த பொறுமைக்கான நேரத்தையும் இப்பொழுது உனக்கான வலிமை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் எட்டிவிட்டாய். விலை மதிப்பற்ற பரிசை உனக்காக இந்த சாய் தருவதற்காக வந்துள்ளேன். என் குழந்தையே, என் வாழ்க்கையில் என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் நீ கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. உன் அருகில் உட்கார்ந்து நான் உனக்கான வெற்றி இந்த தருணத்தை தருவதற்காக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கப் போகின்றீர்கள். நான் கூறுவதை நீயும் உணரத்தான் போகிறாய். அது மட்டுமல்ல என் குழந்தையே, நான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி பிரிந்து போனவர்கள் அப்படியே சென்று விடுவார்களோ என்று தானே உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். பிரிந்து போனவர்களை உன்னிடத்தில் வந்து ஒப்படைத்து உனக்கான நலனை உன் காதில் வந்து சேர்ப்பதற்கு இந்த சாய் உன்னிடத்தில் வந்திருக்கும் போது உன் மனம் வருத்தம் அடையாது. தூக்கி கொண்டிருக்கும் விஷயத்தில் உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். உன் முகத்தில் ஆனந்தத்தை காண இந்த சாயானவள் ஓடோடி வந்திருக்கின்றேன். நீ ஆசைப்பட்டதை பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக இருக்கப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் நிம்மதி இனி தொலைத்துவிட்டு நீ வெகு நாட்களாக உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதை எனக்கு புரிந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் அதை என்னால் காண இயலவில்லை. என் கண்ணீரின் துயர் துடைக்க யாராவது வருவார்களா என்று காத்திருந்த உனக்கு உன் கண்ணீரை துடைக்க இந்த சாய் கரம் வருவதை நீ உணரத்தான் போகிறாய். இனி அழுது கொண்டிருக்காதே. நீ நிம்மதியாக உறங்கப் போகும் தருணத்தை நான் உனக்கு காண்பிக்கத்தான் போகின்றேன். நான் உன் அருகில் இருப்பதை நீ உணரப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் எனது இந்த வார்த்தைகள் வெறும் தண்ணீரில் எழுதியது இல்லை. என்னை முழுவதுமாக நாம் இது என்றுமே பொய்த்தது கிடையாது. என்னை தஞ்சமடைந்த பின் நீ யாரையும் தேடிச் செல்ல அவசியமே இல்லை. என்னுடைய உதவி உனக்கு கெட்டும்போது எடுத்தவர்களின் உதவி உனக்கு எதற்கு? உனக்கு எட்டாத விஷயம் என்று உன் மனதில் நீ நிலையாக வைத்து கொண்டு தான் இருக்கின்றாய். அதை நான் உன்னோடு இருந்து உனக்கான விஷயத்தை சரி செய்து கொண்டு வந்து இருக்கின்றேன். எனது அருளால் உனக்கு தேவையானதை அனைத்தும் உன்னை வந்தடையும் நேரம் காலம் வந்துவிட்டது. அப்படித்தான் பிரிந்து போனவர்களும் உன்னை வந்து சேரும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். என் அன்பு குழந்தையே, சூரியன் உதிக்கும் போது எவ்வளவு பிரகாசமாக இந்த உலகிற்கு நான் வந்துவிட்டேன் என்று ஒளியோடு அறிவித்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல நீயும் உன்னை மட்டம் தட்டியவர்கள் முன் மிகவும் கம்பீரமாக வாழப்போகிறாய். நான் அதற்கான வாழ்க்கையின் வீரத்தை தான் உனக்கு தரப்போகிறேன். அவர்கள் முன் சாதித்து காட்டப் போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். எதுவுமே நடக்கவில்லை என்று கலங்காதே குழந்தையே. எதுவும் உன் கையில் இல்லை. நீ என்னை சரணடைந்து விட்டு என்னிடம் உன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டாய். ஆகையால் நான் இப்பொழுது உனக்கானது பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்ட பொழுது இதுதான் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்வில் எது சிறந்ததோ அது உனக்கானதாக இருக்கும் என்று தெளிவோடு உன்னை தைரியத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கும் போது உனக்கு நான் தர வேண்டியதை யாராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது.
என் குழந்தையே, உனக்கு தர வேண்டும் என்று நான் இந்த சாய் முடிவெடுத்து விட்டால் இனி யார் இங்கு அதை தடுக்க முடியாது. உன் நம்மையானவள், நீ உண்மையானவள். நீயே வேண்டாம் என்று சொன்னால் கூட உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் நினைத்துவிட்டால் நல்லது நடத்தியே தீருவேன். அதில் ஒரு மாற்றம் கிடையாது. என் வாக்கு பொய்யாகாது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனையும் நடத்தியே காட்டுவேன். உன் எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாகவே மாறப்போகும் நேரம் வந்துவிட்டதால் தான் உன் நேரத்தையும் உன் காலத்தையும் குறித்துவிட்டு உன் எண்ணத்தை தெளிவாக்கக்குள் என்று சொல்கின்றேன். உன் மனதில் எனக்கு இடம் கொடுத்து விட்டாய். இந்த சாயாகிய நான் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் மனம் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் சஞ்சலப்பட்டு கொண்டும் இருக்காதே. நான் தான் உன் உலகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் குழந்தையே, உன்னை ஒருபொழுதும் கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் எதையும் செய்ய தயாராகி விட்டேன். உனக்கு வேண்டியவரை உன்னை வந்து சேரும் நேரம் காலம் வந்துவிட்டதால் இனி எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கான தேடலில் நானும் உன்னோடு சேர்ந்து கைகோர்க்கும் போது நீ கவலைப்படாமல் இரு. கண்ணில் உன் இலக்கை நோக்கி சென்றடையும் போது உனக்கு முன்னாடி சென்று உன் வெற்றியை உன்னோடு சேர்ந்து வரவேற்கத்தான் போகின்றேன். உன் வாழ்க்கையில் நடுநடுத்து என்ன செய்ய போகிறேன் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். எனக்கு புரிகிறது. உன் தடுமாற்றமும் உன் பரிதவிப்பும் அந்த தடுமாற்றத்தின் பரிதவிப்பையும் முடித்து வைத்து நீ அடுத்த கட்டத்தை நோக்கித்தான், உன் வளர்ச்சியை நோக்கித்தான் பயணிக்கப் போகின்றாய் என்ற உண்மையை சொல்வதற்கு இனி உன் வாழ்வை கண்டு நீயே பிரமிக்கப் போகும் தருணத்தை, உன் வாழ்க்கையின் புது புது அதிசயத்தை நடத்தி காத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய புத்தகத்தை காண உனக்கு நேரம் காலம் வந்துவிட்டது. இனியும் தவறவிடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் கஷ்டம் எல்லாம் இனி உனக்கு ஆறுதல் படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் குழந்தையே, உனக்கான தீர்வையும் சொல்லி கொண்டு தான் இருக்கின்றேன். நீ இன்னும் குழம்பிக் கொண்டே இருக்காதே. இங்கு யோசிப்பதற்கு நேரமில்லை. உன் வாழ்க்கையை நீ அடிக்காமல் எழும்பி வெளியே வா. உன் புத்திசாலித்தனத்தால் உன் குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு நீ செல்லத்தான் போகிறாய். அழைத்துச் செல்லும் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் இனி ஏற்றத்தை கொடுப்பதற்கு நான் வந்திருக்கும் போது எதற்காகவும் நீ மனம் மறந்து என் குழந்தையை எந்த ஒரு செயலையும் செய்யும்போது திட்டமிட்டு செயல்பட்டு திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியமானது. திட்டமிடுதல் என்பது உன் வாழ்க்கையை தெளிவாக்கப் போகிறது. உன்னை உயர்ந்த நிலைக்கு சொல்லத்தான் போகிறது. நீ நினைக்கின்றாய், நம்மை சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நாம் தாம் இப்படியே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று. அது ஏற்புடையது அல்ல. உன்னுடைய களம் வேறு, இங்கு மற்றவர்களின் களம் வேறு. போராட்ட களத்தை நின்று கொண்டு நீ குழம்பிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய முடிவை உனக்கு பதிலாக நான் எடுப்பதற்கு தயாராக இருக்கும்போது உன்னை வேறு யாரேடேனும் ஒப்பிட்டு உன்னை நீயே தரம் தாழ்த்தி கொள்ளாதே. குழந்தையே, உனக்கு குறைகள் எதுவும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கை வண்ணமயமாகத்தான் மாறப்போகிறது. என் அருள் வாக்கல்ல இது, இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு என்றே எடுத்துக்கொள். என் குழந்தையே, நீ அழுகின்றாய் என்று தெரிந்துதான் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன். நீ என் மீது கொண்டுள்ள அக்கறையால் மட்டுமல்ல, நீ என் மீது கொண்டுள்ள பக்தியாலும் உன்னை ஆறுதல் படுத்த வந்துள்ளேன். கலங்காதே. உன்னை கெடுதல் செய்வேனோ? உனக்காக நான் நல்லது செய்வதற்காகத்தான் நீ அழைக்காமல் வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன் பாவங்கள் உன்னை துன்புறுத்தி கொண்டு இருக்கின்றது என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய். உனக்கு புண்ணிய காலமும் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. இன்று முதல் அதை ஏற்படுத்திக்கொள். நீ பாவத்தின் பலனை நிச்சயமாக நான் குறைக்க இயலும் என்று தானே என்னையே நம்பி என் குழந்தைகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் என் குழந்தைகளுக்கான நலனை தருவதற்கு இந்த சாய் நான் வந்து இருக்கின்றேன். நீ அழும்போது முதலில் உன்னை ஆறுதல் படுத்துவதற்கு என்னுடைய கரம்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை மட்டும் மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அவமானத்தை நினைத்து வருந்தி கொண்டு நீ நிம்மதியற்ற வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்காதே. நான் உனக்கு எந்த அவமானத்தை இங்கு அனுமதித்தேனோ அதன் நோக்கம் என்னவென்று தெரியுமா? அதை மனதில் நிறுத்தி கொண்டு உன் லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான். இதில் நீ சுயமரியாதையோடு யோசித்து உன் முழு உழைப்பையும் செயல்படுத்தி கொண்டே மற்றதை பற்றி நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று தான் உன் சாய் இத்தனை நாளாக போராடி கொண்டிருக்கின்றேன்.
எதற்கும் கலங்காதே. நீ கஷ்டப்பட்ட காலம் நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகின்றது. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகின்றது. எதற்கும் கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.